ஹாய் டியர்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். நான் உங்களுடைய டேசி பிக்னஸ் குக்கிங்லேருந்து ட்ரெடிஷ்னலாக ஒரு மீன் குழம்பு எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாமா? நான் இன்றைக்கி கொடுவா மீன் குழம்பு பண்ண போகிறேன். அதுக்கு ஒரு பேனில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் சீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் வெந்தயம், கொஞ்சம் சின்ன வெங்காயம் சேர்த்துட்டு பச்சை மிளகாவும் காஞ்ச மிளகாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு அது கூட குறைய எப்படி வேணுமோ சேர்த்துக்கோங்க. ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை நல்லா சாப் பண்ணி அதில் சேர்த்துருக்கேன். ஃபுல்லாகவே சின்ன வெங்காயம் போட்டால் ரொம்ப நல்லாயிருக்கும், பட் என்கிட்ட இல்லை. அதுக்கப்புறம் 1 கப்பு பூண்டு சேர்த்துக்கோங்க. 1 தக்காளியை 4 கொஞ்சம் நீளமாக கட் பண்ணி போட்டிருக்கேன். எல்லாமே குழைவாக வேக வைக்கிறதுனால இந்த மாதிரி போட்டால் பரவாயில்ல. 2 தக்காளி நல்ல சாப்பரில் குழைவாக ரெடி பண்ணி போட்டிருக்கேன். இதை நம்ம நல்லா வதக்கிக்குவோம். இது வதங்கி வரும்போது குழம்புக்கு தேவையான மஞ்சள் பொடி, உப்பு சேர்த்துப்போம். எல்லாத்தையும் சேர்த்து கொஞ்சம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்பு மிளகாய் பொடி சேர்த்துக்கலாம். உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. நான் 2.5 கரண்டி குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துருக்கேன். இது நீங்கள் வீட்டில் அரைச்சது சேர்த்தாலும் சரி, இல்லைன்னா இந்த தனியாக வெறும் மிளகாத்தூள், தனியாத்தூள் அந்த மாதிரியும் சேர்த்துக்கலாம். அது உங்களுக்கு அந்த அளவு சேர்த்து போட்டுக்கோங்க. காரம், உப்பு, புளிப்பெல்லாம் உங்கள் இஷ்டம்தான். இப்போ நம்ம நல்லா இது வதக்கிக்கிட்டு குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்குவோம். அதுக்கப்புறம் ஒரு பெரிய எலுமிச்சம் சைஸ் புளி ஊற வச்சுருக்கேன் நான். அதை நம்ம இதில் பிழிஞ்சு சேர்த்துக்கலாம். 3 கப்பு தண்ணி வர மாதிரி சேர்த்துக்குங்க. அப்போ உங்களுக்கு அது நல்லா சுண்டி வரும்போது குழம்பு ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். குழம்பு கூட நம்ம மாங்காய் சேர்க்க போகிறோம். மாங்காய் அதுக்கப்புறம் தான் நம்ம மீன் சேர்க்க போகிறோம். எப்போவுமே நீங்கள் இந்த மாதிரி புளிக்குழம்பு, காரக்குழம்பு, வெந்தய குழம்பு இதெல்லாம் சேர்க்கும்போது நம்ம கொஞ்சம் வெல்லம் சேர்த்துக்கிறது நல்லது. அந்த மாதிரி சேர்த்து செய்யும்போது இது குழம்பு டேஸ்ட் உங்களுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். நான் இப்போது குழம்பு புளி சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ மாங்காய் துண்டுங்க கொஞ்சம் கொதித்து வரும்போது நம்ம மாங்காய் துண்டுங்க சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறமா நான் 1/2 டேபிள் ஸ்பூன் கிட்ட வெல்லம் சேர்த்துக்கிறேன். நீங்கள் இப்போ இல்லை, அப்போ வெல்லம் இல்லைன்னா நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். ஸ்வீட் செய்யும்போது ஒரு பிஞ்ச் உப்பு போட்டுக்கிட்டிங்கன்னா அந்த ஸ்வீட் உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா எடுத்து கொடுக்கும். அதே மாதிரி புளி சேர்த்து செய்கிற எல்லா விஷயத்துலேயும் கொஞ்சம் இனிப்பு சேர்த்திங்கன்னா அது உங்களுக்கு டேஸ்ட் ரொம்ப நல்லா தூக்கி கொடுக்கும். இது நான் ஒரு சின்ன டிப்பாக ஷார்ட்ஸில் கூட கொடுக்குறேன். அதுக்கப்புறமா குழம்பு நல்ல ஒரு கொதி வந்தோடனே நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற கொடுவா மீன் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு குழம்பு மீன் சீக்கிரமாக வெந்துடும், அதனால் லாஸ்ட்டில் அதை சேர்த்துக்கோங்க. ஒரு கொதியில் குழம்பு வெந்த உடனே கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கிற கொத்தமல்லி சேர்த்துக்கோங்க. நான் கொத்தமல்லி எல்லாத்துலேயும் சேர்ப்பேன், ஏன்னா அந்த வாசனைக்காக. ப்ளஸ் உடம்புக்கு நல்லது. கொஞ்சம் பச்சை கருவேப்பிலையை நல்லா க்ளீன் பண்ணி மேலே போட்டிங்கன்னா அவ்வளோதான், நம்மளுடைய மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு. என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோலாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் சேரும். இந்த குழம்புக்கு தேவையான திங்ஸ் எல்லாம் நான் ஒரு ஷார்ட் வீடியோவில் போட்டிருக்கேன். அதை அப்படியே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் அந்த லிங்க் உங்களுக்கு கொடுக்குறேன். செக் பண்ணி பார்த்துக்கோங்க. டேக் கேர் டியர்ஸ், கீப் ஸ்மைலிங், பாய்.